தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனை நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை கைவிடாத தேவன், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இருந்து எங்களை குறித்த திட்டங்களை யோசித்த தேவன், எங்களுக்காக நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி வைத்திருக்கிற தேவன். தாப்பனை இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஊழியங்கள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் தொழில், எங்கள் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய நல்ல வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, உம்முடைய ஆறுதல், சமாதானம், பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்முடைய கர்த்தர் நம்மை அவர் இருதயத்தில் சுமக்கிற தேவன். உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்து கர்த்தர் நம்மை குறித்து ஆலோசித்து நமக்காக நல்ல ஒரு திட்டத்தை தீட்டி, நாம் கருவில் உருவான நாள் முதல் நம்மை ஆதரித்து வழிநடத்தி நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்தி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நம்முடைய கர்த்தராக இருப்பது நம்முடைய பாக்கியம். இந்த நல்ல தேவனையும் இவர் நம் வாழ்க்கையில் செய்கிற இந்த நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியில் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை சிந்தித்து பார்த்து அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் நமக்கு போதிக்கிறது, எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்கள் என்று. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலேயும்ன்ற வார்த்தை கவனிங்க. எல்லாவற்றிற்காகவும்னு சொல்லலை, எல்லாவற்றிலேயும். ஹல்லேலூயா. சில பேர் இதை ஒரு தவறான விதத்தில் எடுத்துக்கிறாங்க. ஒரு தீமை நடந்துச்சுன்னா அந்த தீமைக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. ஆனால் தீமைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு வேதம் நமக்கு போதிக்கவில்லை. வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? தீமையான சூழ்நிலையின் மத்தியிலும் தேவனுடைய கரத்தை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய இரக்கங்களை நினைத்து, அவர் நம் வாழ்வில் செய்த கிரியைகள், நமக்காக அவர் செய்த உபகாரங்கள், இவைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பவுல் மற்றும் சீலாவைப் போல அவர்களை அடித்து ஒரு மிருகத்தை போல கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியில் அவங்க துதித்தார்கள், தேவனை நோக்கி துதித்து பாடினார்கள். அவங்க ஒன்றும் கர்த்தாவே அடின்னு அடித்தாங்க ஸ்தோத்திரம், கர்த்தாவே எலும்பெல்லாம் முறிச்சிட்டாங்க ஸ்தோத்திரம், கர்த்தாவே உடம்பெல்லாம் ரத்தம் வலியுது ஸ்தோத்திரம், கர்த்தாவே மாடு மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பதில் அவங்க என்ன செய்கிறாங்க? அதற்கு மத்தியில் தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் அவர்களை எப்படி நேசிக்கிறார், தேவன் எப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார், தேவன் எப்படி அவர்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து அவரை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், பிரச்சனைகளின் மத்தியில் உங்களுக்கு உண்டான காயங்களில், உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள், உங்களுடைய மன உளைச்சல், இதை குறித்து யோசித்து பார்த்து மனமடிவாகி சோகத்தில் மூழ்காமல் தேவனை நினைத்து பார்த்து அவரை துதித்து அவரை பாடி நீங்கள் கலிகூர்ந்தீர்கள் என்றால்
சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளே, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு ஒரு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எல்லாவற்றிலும், எல்லா விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா, விசுவாச கேள்வியினாலேயா, எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்போ கவனிங்க, கர்த்தர் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது அவர் எதனாலே செய்கிறார் அப்படின்றத நம்ம நல்லா விளங்கிக்கணும். ரைட்? ரட்சிப்பாக இருக்கட்டும், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவாக இருக்கட்டும், கர்த்தர் செய்கிற அற்புதங்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எதனாலே செய்கிறார், எப்படி செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்று நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் பாருங்கள், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையோட கர்த்தர் முன்னாடி போய் நிற்க முடியும். அவர் எப்படி பண்ணுறாரு, எதனால் பண்ணுறாருன்னு தெரியலனா அப்புறம் ஜெபங்கள் சந்தேகம் நிறைந்ததாய் தான் இருக்கும். இருமனமுள்ள ஜெபங்களாய்த்தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. பாருங்கள், தேவனுடைய செயல்பாட்டு முறையை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்கும்போது தான் ரைட் ஒரே மனதுடன், முழு மனதுடன், ஒரு முழு நிச்சயத்துடன் ஜெபிக்க முடியும். அந்த வெளிச்சம் இல்லாட்டினா இப்படியா அப்படியா, நடக்குமா நடக்காதா, செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற அந்த குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் நம்ம வேதத்தை நேரம் எடுத்து இந்த விதத்தில் கொஞ்சம் ஆழமாக தியானிக்கிறோம். ஏன்னா ஒன்ஸ் அந்த தெளிவு உண்டாயிருச்சுன்னா நீங்கள் முழு நிச்சயத்தோடு ஜெபிக்க முடியும். ஒரே மனமுள்ளவர்களாக, ஒருங்கிணைந்த மனம், ஒரு சிங்கிள் மைண்டட்னஸோட ஃபோக்கஸ்டாக ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபங்களாக இருக்கும், வல்லமை நிறைந்த ஜெபங்களாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற இந்த நேரம், நீங்கள் டைம் எடுத்து இந்த காரியங்களை குறித்து தியானிக்கிறதுலாம் வேஸ்ட் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திடமான அஸ்திபாரத்தை போட்டுக்கிட்டு இருக்குது. ரைட்? உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்திக்கிட்டு இருக்குது. வருகிற காலங்களில் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக நிற்க, மேற்கொள்கிறவர்களாக திகழ கர்த்தர் உங்களுக்கு இப்போலிருந்தே உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ரெண்டாவது முதல் வசனத்தில் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நான் அதுக்குள்ளே மறுபடியும் போக விரும்பல. இந்த ரெண்டாவது கொஸ்டினிலிருந்து ஆரம்பிப்போம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா, விசுவாச கேள்வினாலேயா, எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? அந்த வார்த்தையில் தான் நம்ம போன மெசேஜில் கேம்ப் பண்ணோம் இல்லையா? அந்த வார்த்தை பெற்றீர்கள். பாருங்கள், ஆவியானவருடைய நிறைவை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆவியானவருடைய நிறைவுக்காக நீங்கள் உழைச்சி அதை ஒரு சம்பளம் மாதிரிலாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை ஒரு வெகுமதி மாதிரி கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சில சமயம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு இந்த எக்ஸ்ட்ராவாக போனஸ் கொடுக்குறாங்க, இல்லை ரிவார்டு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி பெற்றுக்கொள்கிறது கிடையாது பரிசுத்த ஆவியானவருடைய ஈவு. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவாக இருக்கிறது, ஒரு கிஃப்டாக இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியாது. அது சம்பளம் கிடையாது. அதை நாம் ஈவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
அதுக்காக போன மெசேஜில் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து அப்போஸ்தலர் நடபடி 19ஆம் அதிகாரம் 2 முதல் ஹல்லேலூயா டு ஜீசஸ் 6ஆம் வசனம் வரை இருக்கிற அந்த வசனங்களை குறித்து பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலன் கேட்குறார், ஏன் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் விசுவாசத்தது முதல் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறார். சம்பாதித்தீர்களான்னு கேட்கல. நல்ல விசுவாசியாக நடந்து ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சம்பாதித்தீர்களா அப்படின்னு கேட்கல. அவர் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஹல்லேலூயா. அதே மாதிரி பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் வரம், வரம்னு போட்டிருக்குது. நீங்கள் இங்கிலீஷ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. பாருங்கள், கிஃப்ட்டு ஆல்ரெடி கிஃப்ட்டுக்கான கிரயம் பணம் செலுத்தப்பட்டாயிற்று. இப்போ அது கிஃப்ட்டை கொடுக்குறவங்க ஆல்ரெடி அதை சம்பாதிச்சிட்டாங்க, அதுக்கான பணத்தை சம்பாதிச்சாச்சு, அதை வாங்கிட்டாங்க, வாங்கி நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் மறுபடியும் அதுக்கான கிரயத்தை அதுக்கான பணத்தை செலுத்த வேண்டியதில்லை. அதை நான் நன்றியுடன் அதை பெற்றுக்கொண்டு தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட்டுன்னு சொல்லணும், அவ்வளோதான். புரியுதா? ரைட். அப்போது இந்த விதத்தில் தான் கர்த்தர் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கி இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இது கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலுமே இது அதிமுக்கியமான காரியமாக இருக்கிறது. அதனால் இதை குறித்து நமக்கு ஆழமாக பார்க்குறது நல்லது. ரைட். நீங்கள் ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தாலும் இந்த வசனங்களெல்லாம் எடுத்து உங்களுக்குள்ளே நிரப்பிக்குங்க. ஏன்னா நீங்கள் அநேக பேரை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள உதவி செய்வதற்கு இது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ரைட். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை கவனிங்க, 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கவனிங்க, இல்லை ஆக்சுவலாக 9லேருந்து வாசிப்போம். வேதம் 7ஆம் வசனத்திலிருந்து கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நமக்கு போதிக்கிறது. அந்த விதமாக ஜெபத்தை குறித்து கர்த்தர் போதித்து கொண்டு வரும்போது இந்த விதமாக சொல்கிறார், உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, கவனிங்க இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்த நல்ல ஈவுகளை சொல்லுங்கள், நல்ல ஈவுகளை. ரைட். என்ன ஈவு? நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை, அதாவது நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இதே வசனம், இதே காரியம் லூக்காவில் போதிக்கப்படுது. அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை குறித்து பேசும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாரு. நான் கர்த்தர் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது எல்லா இடத்துலையும் புதுசு புதுசாலாம் போதிக்கல. அவர் போதித்த காரியங்களை பல இடங்களில் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவார். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க கேட்டிருக்கலாம், கலிலேயாவில் இருக்கிறவங்க கேட்டிருக்கலாம், ஆனால் சமாரியாவில் இருக்கிறவங்க கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ சமாரியாவில் இருக்கிறவங்களுக்கும் அதே சத்தியத்தை அவர் போதிக்கணும்ல. சமாரியாவில் இருக்கிறவன் கேட்டிருந்தாலும் யுதேயாவில் இருக்கிறவன் கேட்டிருப்பானா? அவனுக்கும் போய் போதிக்கணுமா இல்லையா? ரைட். எருசலேமில் இருக்கிறவன் கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான். அப்போ அவனுக்கும் அதை சொல்லணும்ல. அப்போ கர்த்தர் பல இடங்களில் பல வசனங்களை வேறு வித மாதிரி சொல்லுவார். ரைட். பாயிண்ட் அதேவாக இருந்தாலும், மையக்கருத்து அதுவே இருந்தாலும், ஒரு சில சமயம் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கொஞ்சம் மாற்றுவார். அந்த விதத்தில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இதே காரியம் போதிக்கப்படுகிறது. ரைட். லூக்கா 11க்கு போங்க. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாரு. ரைட். பெருசாக சேஞ்செல்லாம் இல்லை. அதை வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேளுங்கள் கொடுக்கப்படும், அந்த காரியங்கள் தான் போதிக்கிறார். ரைட். அது போதிச்சுட்டே வரும்போது 11ஆம் வசனம், உங்கள் தாப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? இது அங்கே கிடையாது. மத்தேயுல இந்த வசனம் இருக்காது. இங்கே கர்த்தர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த 11ஆம் வசனத்தை கவனிங்க. 12ஆம் வசனத்தை
முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா. 13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மறுபடியும் கவனிங்க, நல்ல ஈவுகளை சொல்லுங்கள், நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இங்கேயும் பாருங்கள், கர்த்தர் என்ன செய்கிறாராம், கொடுக்குறாராம். என்ன கொடுக்குறாரு? நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இங்கேயும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? நல்ல ஈவு, அ குட் கிஃப்ட். அல்லேலூயா. கிஃப்டை நம்ம சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்படுகிறார்? ஒன்று, பிதா நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார், நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்புகிறார். ரைட், அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. யோவான் சுவிசேஷத்தில் போன தடவை அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்தோம், இருந்தாலும் திரும்ப பார்க்கலாம். இது முக்கியமான காரியம். 14ஆம் அதிகாரம், யோவான் 14. இங்கே ராப்போஜனத்தின் நேரத்தில் கர்த்தர் அருமையான பல காரியங்களை குறித்து போதித்து வருகிறார். அப்படி போதித்து கொண்டு வரும்போது ஆவியானவரை குறித்தும் அதிகமாக பிரசங்கம் பண்ணுகிறார் இல்லையா, போதிக்கிறார். ஆவியானவரை குறித்து சொல்லும்போது 16ஆம் வசனத்தில் கவனிங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஏன் கொடுக்குறாராம்? இயேசு நமக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார், அவருக்கு இன்னொரு தேற்றவாளனை கொடுங்கள். நீங்கள் நம்முடைய போன ஈஸ்டர் அப்போ, இந்த ஈஸ்டரில், இதுக்கு போன வருஷம் ஈஸ்டர் டைமத்தில் இந்த ராப்போஜனத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். அந்த என்டையர் லென்ட் சீசன் அந்த ராப்போஜனத்தை குறித்து தொடர்ந்து பல வாரங்கள் தியானித்தோம் இல்லையா. அப்போ நம்ம ஒரு காரியத்தை கவனித்தோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படின்னா, அவருக்கு உண்டான யாவற்றும் எல்லாமே, அவருக்கு உண்டான எல்லாமே நமக்கும் கிடைக்கணும்னு அவர் விரும்பினார். அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அதே அந்த ஈவு நமக்கும் உண்டாக வேண்டும் என்று விரும்பினார். அவருக்கு உண்டான சமாதானம் நமக்கும் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார் இல்லை. அவர் செய்த அற்புதங்கள் நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இதை நீங்கள் அந்த போதனை முழுசாக பார்க்கலாம். அவர் என்னெல்லாம் அவருக்கு உண்டாயிருந்துச்சோ அதெல்லாம் நமக்கும் கிடைக்கணும்னு அவர் நினைக்கிறார். திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட் இந்த போதனைகள், அந்த ராப்போஜனத்தின் போதனையில் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. அந்த விதத்தில் கர்த்தர் இங்கே ஆவியானவருடைய ஈவும் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். வேதம் நமக்கு போதிக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரோமர் 8:16 பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்ஃபேக்ட் அங்கே போய் பாருங்கள், ரோமர் 8 போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ரோமர் 8:14 வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற, கவனிங்க, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஏன் பெற்றீர்கள்? நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? தொடர்ந்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றும் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். இங்கே மைய கருத்து யார்? யாரை குறித்து நமக்கு இங்கே கர்த்தர் போதிக்கிறார்? ஆவியானவரை குறித்து இல்லையா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்போ கவனிங்க, நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம், மறுபடியும் பிறந்தோம். மறுபடியும் பிறந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறின போது தேவனுடைய சுதந்திரர், அதாவது தேவனுடைய வாரிசுகளாக மாறினோம். ஏன்னா பிள்ளைக தானே வாரிசு. தேவனுடைய வாரிசாக மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரருமாமே, அதாவது கோஹேர்ஸ். கோஹேர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 50-50 கிடையாது. ரைட். கோஹேர்ஸ் அப்படின்னா ஒரு வாரிசுக்கு உண்டான எல்லாமே இன்னொரு வாரிசுக்கும் சொந்தம், எல்லாமே எல்லா வாரிசுகளுக்கும் சொந்தம். புரியுதா? ஏசப்பா அப்படி தான் பண்ணியிருக்கிறார் நம்மளுக்கு. அதாவது ஏசப்பாவுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் நமக்கும் சொந்தம். அந்த விதத்தில் தான் கர்த்தர் நமக்கு
ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ரைட்? அப்போ ஏசப்பா நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக ஜெபித்தார். இயேசுவின் நிமித்தம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கலாத்தியருக்கு போங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். அதே 3ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம் இல்லையா? அங்கே ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அதை கொஞ்சம் கவனிப்போம். 13 வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் கவனிங்க விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இது 2 விதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஆவியானவர் கூறின ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம், அதுவும் உண்மை. இன்னொரு பக்கம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய நிறைவு, அதையும் நாம் இயேசுவின் மூலமாக விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கான்செப்ட் உங்களுக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போதிக்கப்படுகிறது. பேதுரு சொன்ன அந்த வார்த்தைகளை இந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் மறுபடியும் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை கவனிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கவனிங்க, வாக்குத்தத்தமானது. கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் என்று இங்கே அழைக்கப்படுகிறார் என்பதை கவனியுங்க. ரைட்? த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்கள், த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். வாக்குத்தத்தமானது. என்ன வாக்குத்தத்தம்? ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ளனா உடன்படிக்கை இல்லாமல் இருக்கிற, யூதர்கள் இல்லாமல் இருக்கிற புறஜாதியினர் இல்லையா, தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தம், ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும், அவன் யூதனாக இருக்கட்டும் புறவினத்தரனாக இருக்கட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அவன் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியத்தையும் பெறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம்? அதுக்கான கண்டிஷன் என்ன? க்ரைட்டீரியா என்ன? என்ன விதிமுறை? என்ன கண்டிஷன்ஸ்? ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஆவியானவரை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு கண்டிஷன் தான். நிறைய நேரத்தில் மக்கள் பலவிதமான கண்டிஷனை போட்டு இதை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஆவியானவரை குறித்த அந்த சரியான வெளிச்சம் பல நூற்றாண்டுகளாக இல்லாததுனால மறுபடியும் கர்த்தர் ஆவியானவரை பொழியும்போது அவர் அந்த ரிவைவல் உண்டாச்சு, ஆவியானவரை பொழிந்தார். ஆனால் ஆவியானவரை குறித்த அந்த சரியான போதனைகள்லாம் இல்லாததுனால இந்த டீச்சிங்லாம் காணாமல் போயிடுச்சு சமுதாயத்தில். பல வருடங்கள்லாம் பைபிள் மறைக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ வார்த்தையிலேருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இந்த ஆவியானவரை குறித்த ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்கு இல்லாததுனால பலவிதமான போதனைகள் ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு வந்துச்சு. அதில் ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பல நாட்கள் காத்திருக்கணும், உங்களை நல்லா பரிசுத்தப்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் கொடுக்கப்படுவார் அப்படின்லாம் போதனைகள்லாம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு தகுதி தான். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் தகுதி. புரியுதா? ஹல்லேலூயா. வேறு எந்த தகுதியும் உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த ஒரு தகுதி இருந்தால் போதும். நீங்கள் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள். ஹல்லேலூயா. நான் இதை உங்களுக்கு வேதத்தில் இருந்து காமிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் அட்லீஸ்ட் பண்ணிடுறேன்.
பண்ணிவிட்டு அடுத்த மெசேஜில் கூட இது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதே 14ஆம் அதிகாரத்தை கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது இந்த விதமாக சொல்லுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ரட்சிக்கப்படாத உலகத்தின் மக்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பணும்னு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரட்சிப்பு. இயேசுவை, தேவனுடைய ஈவாகிய நம் ஆண்டவராகிய இயேசுவை முதல்ல அவங்க பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் பெற்றுக்கொண்டு இயேசுவை தங்கள் கர்த்தராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் இரண்டாம் ஈவாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாமல் ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற முடியாது. அல்லேலூயா. திட்டவட்டமாக வாய்ப்பே கிடையாது, நடக்கவே நடக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள். ஏன்? இப்போ உங்களுடைய பழைய மனிதன் கலைந்து போடப்பட்டுட்டான். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய மெய்யான பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் உருவாக்கப்பட்ட புதிய ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புதிய ஆவி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரு ஆவியாக இருக்கிறது. கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருப்பதற்கு உங்களுடைய புதிய மனுஷன் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய தேவாலயமாக திகழ்வதற்கு இருப்பதற்கு உங்கள் புதிய ஆவி தகுதியுள்ள ஒரு இடமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இதை நீங்கள் செய்யலை, கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. புரியுதா? அல்லேலூயா. தேவாலயமாக நீங்களாக உங்களை மாற்ற முடியாது, கர்த்தர் மாற்றணும். மாற்றிருக்கிறாரு நீங்கள் ரட்சிக்கப்பட்டப்ப. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய வாசஸ்தலமாக இருப்பதற்கு நம்மளாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா? அவர் உங்கள் ஆவியை மாற்றி உங்களுக்கு புதிய ஆவியை கொடுத்து தனக்கேற்ற ஒரு வாசஸ்தலமாக அவரே உங்களை மாற்றி இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அதனால தான் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அதுவும் நிரந்தரமாக, பெர்மனன்ட்லி, ஃபார் எவர். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த முதல் முறை தவிர்த்து நம்ம ஆண்டவராக இயேசுடைய விண்ணேற்றத்துக்கு அப்புறம் அந்த முதல் முறை அவங்க ஒரு 10 நாள் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்னா இன்னும் ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரமேறி பிதாவின் சமூகத்தில் இருந்து நமக்காக ஜெபித்து அதை பெற்று நம் மீது ஊற்ற வேண்டும். அதனால் அந்த முதல் ஆவியானவருடைய மலை, அதுக்காக மட்டும்தான் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதனால்தான் அப்போஸ்தலர்கள், நம் ஆண்டவராகிய இயேசுவின் குடும்பத்தார், மற்ற சீஷர்கள் இவங்கெல்லாம் காத்திருந்தாங்க, காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் கவனிங்க. அடுத்த பெரிய ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவருடைய நிறைவு குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து சமாரியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பிலிப்புடைய போதனையை கேட்டு சமாரியர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உடனே சொல்லுங்கள், உடனே அவங்க மெய்யாலுமே விசுவாசிச்சிருக்கிறாங்க. விசுவாசித்ததுனால உடனே அவங்களுக்கு தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. நம்மளாம் தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நிறைய கண்டிஷன்லாம் வைக்கிறோம்.
ஆனால் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவங்க உண்மையாக இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அது ஒன்று தான் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கும் கண்டிஷன். வேறு கண்டிஷனே கிடையாது. பைபிளில் வேறு கண்டிஷனே கிடையாது. நீங்கள் பைபிள் நல்லா படிங்க. தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவங்க உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அவ்வளோதான். அது ஒன்று மட்டும்தான் கண்டிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது. ரைட். உடனே அங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே எருசலேமில் இருந்து கிளம்பி வந்து இவங்க மேலே தலையில் கையை வைத்து ஜெபிக்கிறார்கள். ரைட். ஜெபித்த உடனே அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்கிறார்கள். கவனிங்க, வேறு ஒரு கண்டிஷனும் இல்லை. ரைட். 14ஆம் வசனத்தை கவனிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது. என்ன தேவ வசனம்? இயேசுவை குறித்த பிரசங்கம். அங்கே பிலிப்பு என்ன போதிச்சார்? ரைட். கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அப்போ கிறிஸ்துவை குறித்த அந்த தேவ வசனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட உடனேயே எருசலேமில் இருந்து அப்போஸ்தலருக்கு கிளம்பி, நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து 14-15 வாசிங்க. அடுத்த மெசேஜில் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட். இப்போ இதை கவனிங்க. அவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. வந்தனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க? உடனேவா இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்? ஆவியானவருடைய ஞானஸ்தானம் உடனேவா இவங்க பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மாதம் காத்திருக்க வேண்டாம், இல்லை 1 வருஷம், இல்லை 10 வருஷம் காத்திருக்க வேண்டாம், அப்படிலாம் அவங்க சொல்லலை. அவங்க நினைப்பு என்ன? இவங்க இன்னுமா பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க, இன்னும் யாரும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளவில்லை. இவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கண்டு உடனே தலையில் கை வைக்கிறாங்க. அவங்க ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ கண்டிஷன் என்ன? அவங்க கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்க வேண்டும். அது ஒன்று தான் கண்டிஷன். கொர்நேலியா வீட்டில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிட்டுருக்குது, பேதுரு பிரசங்கிக்கிறாரு. அவங்க விசுவாசிட்டாங்க. அவங்க விசுவாசத்தை கனம் பண்ணி கர்த்தர் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து மறுபடியும் பிறக்க வைக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக அவரே அங்கே இனிஷியேட்டிவ் எடுத்து ஆவியானவரை பொழிகிறார். ஏன்னா இவங்கெல்லாம் பாருங்கள் யூதர்கள் இல்லையா, அவங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும். அதாவது புறஜாதியினரையும் அவர் கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவங்கள போலவே ரட்சிப்புகளும் கொண்டு வந்துட்டார், ஆவியானவருடைய ஈவையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்பது வெளிப்படும் விதமாக ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் அங்கே நடக்குது. ரைட். அங்கேயும் கவனிச்சிங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் நிறைவேறிக்குது. என்ன? அவங்க இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள், ஆவியானவர் பொழியப்பட்டார். இது ஒன்று மட்டும்தான் கண்டிஷன். நீங்கள் பைபிள் எல்லா இடத்துலையும் படிங்க, அப்போஸ்தலர் நடபடியும் நல்லா படிங்க. இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதே கேள்வி தான் கேட்குறாரு. நீ ரட்சிக்கப்பட்டப்போ எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொண்ட? நீ நம்ம பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்டப்போ கூட கவனிச்சிங்கன்னா இப்போ அனனியா 2 காரியத்துக்காக வருகிறார். ஒன்று, அவருக்கு தலைமையில் கையை வச்சு ஹீலிங், அவர் கண் பார்வை மறுபடியும் தெரியணுன்றதுக்காக. இன்னொன்று படித்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் இல்லாட்டாலும் மற்ற இடங்களெல்லாம் அந்த ஈவெண்ட்டை குறித்து சொல்லும்போது அனனியா அவர் மேலே கையை வைக்கிறார். எதுக்கு? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி. பவுல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா? சபைக்கு விரோதமாக இருந்த மனுஷன். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்பட்டப்போ கூட அவன் கொஞ்ச நாள் பொறுத்திருப்போம், இவர் உண்மையாலே சீசரா இல்லையான்னு பார்ப்போம். அப்படிலாம் நினைக்கல பாருங்களேன். அவர் மெய்யாக ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ஏசப்பாவே சாட்சி சொல்கிறாரு. வந்து கையை வச்சுட்டாங்க ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி. இதுதான் வேதத்தின் போதனை. நீங்கள் ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் கண்டிஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உடனே ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம ஆவியானவருடைய நிறைவுக்காக பின்னாடி ஜெபிப்போம். இந்த போதனையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜெபிப்போம். ரைட். இதெல்லாம் எடுத்து மனசில் வச்சு ஜெபத்தோடு இதெல்லாம் தியானிங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.